கொடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கல்ல, அது யாரு? ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இது ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ் கார்டன்ல இருக்கும். நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது, நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் உட்கார்ந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்கள் ஃபைலில் வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூம்ல இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்க. அதுல நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதுல இருந்துச்சு, அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அது போல கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான், எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்துல நான் இன்றைக்கு டெல்லியில இன்ட்ராகேஷன்ல உட்காந்துருக்கேன். கரெக்டா 22 ஏப்ரல் என்ன போய் ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதுல விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த கூர்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்றாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன். அதுல எத்தனை பேர் செத்தாங்க அங்க உள்ள? அந்த ஒரு இவன் இந்த ஆபரேட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டான், அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு. இன்னொன்னு அந்த யாராவது கேரளால இருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம், இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாரா இருக்க முடியும்? அங்க போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்க சித்தி ஜெயில இருக்காங்க, நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து டிடிவி வெளியில விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படிச்ச எல்லாரும் பத்தி இருந்துச்சு, எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்க இருந்தது. அது அம்மா ரூம்ல இருக்கும். நாங்க பழைய இதுல எல்லாம் பார்த்திருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதுல உள்ளதெல்லாம் ஃபைல்ல வச்சிருந்ததுல நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்ல அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தம்பி, வேற யாரையும் நம்ப முடியாது. நாங்க 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஷட்டர்ல போட்டு அடிச்சு அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்க போய் தேடிட்டு இருந்தாரு. அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்ன என்னோட கைதுக்கு காரணமா இருக்கும், நான் கட்சி விட்டு நீக்கிட்டு. உண்மைதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.